Hey, hi, Shakti. Welcome to Anthology of the Streets. Hi Kishore, nice to meet you after a very long time. Thank you so much. Thank you so much. Thanks for coming, by the way. So we are so happy to receive you. Well, let's get into the chat. போலாம் கிஷோர். Polama, very good. So, Shakti, உங்களோட because I know because you are from a manufacturer side and you are doing some ice cream manufacturing and I know it is working very good. ஸோ எப்படி ஆரம்பிச்சீங்க இந்த பிஸ்னஸ்? ஸோ எந்த இயர் ஆரம்பிச்சீங்க? ஸோ எப்படி உங்களுக்கு இந்த ஐடியா எப்படி வந்தது? ஸோ கேன் ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் அபவுட் தட். ஓகே. நாங்கள் வந்து இனிஷியலாக நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்பொழுது வந்து நான் வந்து ஒரு ஒரு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம்ஸ்ன்றது வந்து பேசிக்கலி எல்லாருக்குமே வந்து ஒரு ஒரு ஏஜில் பிடிக்கிற மாதிரி எனக்குமே வந்து அந்த ஒரு ஏஜில் வந்து ஒரு ஐஸ்கிரீம் மேலே ஒரு கிரேஸ் இருந்தது. அண்ட் நான் வந்து இன்ஸ்பயர் ஆனது வந்து ஒரு ஒரு சூப்பர் மார்க்கெட் வெளியில் வந்து ஒரு ஒரு ரொம்ப ஒரு கூட்டமாக இருந்த ஒரு ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணும்பொழுது என்னென்னு போய் பார்க்கும்பொழுது குல்ஃபீஸ் வந்து அந்த ஒரு கவுண்டரில் வந்து சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. இதே அவங்க சொல்லப்போனால் அண்ணா நகர்லேயே தான். அண்ட் சரி எனக்கும் குல்ஃபீஸ் பிடிக்கும். சரி ஒரு குல்ஃபி ஒன்று வாங்கலாம்னு சொல்லி வாங்கி பார்த்துருந்தது தான். அந்த குல்ஃபி ரொம்ப ஒரு ஆவரேஜான ஒரு டேஸ்ட்டில் தான் இருந்தது. ரொம்ப பெருசாக இல்லை சொல்கிற அளவுக்கு. நான் ஸ்ட்ரீட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நான் நிறையா வீடாண்ட சாப்பிடும்போது வீடு கிட்டலாம் சாப்பிடும்பொழுது அந்த குல்ஃபீஸ் வந்து எனக்கு அதோட பெட்டராக தெரிஞ்சுது. எனக்கு ஒரு தாட் வந்தது, நமக்கு ஏன் அந்த குல்ஃபி மாதிரி டேஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ஒரு பவுச்சில் போட்டு ஒரு நல்ல ஒரு ஒரு பேக்டு ஃபார்மேட்டில் ஒரு பிராண்டாக வந்து கொடுக்கக்கூடாது. ஸோ இங்கே தான் வந்து ஒரு ஸ்பார்க் ஆச்சு ஒரு தாட்டு. சரி நம்ம இது இது என்னன்றது நம்ம கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு இன்னும் கொஞ்சம் நம்ம சப்ஜெக்டுக்குள்ளே பார்க்கும் பொழுது நான் அந்த ரோட்டில் ஒருத்தர் குல்ஃபி எனக்கு ரெகுலராக நான் அவர்கிட்ட பை பண்ணுவேன். நான் அவர்கிட்டே நான் கேட்குறேன், எனக்கு வந்து ஒரு ஒரு நல்ல குல்ஃபி எதை செஞ்சு தரீங்களா, இந்த மாதிரி நான் ஒரு ஒரு சேல் பண்ணலான்னு ஐடியா பண்ணுறேன், நீங்கள் எந்த மாதிரி தம்பி குல்ஃபி பார்க்குறீங்க அப்படின்னு. அப்போ எனக்கு 21 வயசு ஆக்சுவலி. அவரை கூப்பிட்டு போயிட்டு அதே சூப்பர் மார்க்கெட்டில் அதே குல்ஃபி ஒன்று வாங்கி கையில் கொடுத்துருந்தேன். ஓகே. அவர் சாப்பிட்டு பார்த்துட்டு இந்த ப்ராடக்ட் தானே ரொம்ப ஈஸியாக செய்யலாம்ப்பா, இதை விட இன்னும் நல்லா பண்ணலாம். சொன்னேன், நீங்கள் எப்படி இப்போது செஞ்சு விற்கிறீங்களோ அதே மாதிரி ப்ராடக்ட்ஸ் தான் எனக்கு வேணும். சரி சரின்னு சொன்னார். நானும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பிஸ்னஸாக நம்ம இதை காலேஜ் முடிச்சோன்னா பண்ணலான்னு சொல்லிட்டு அப்போ நான் ஃபைனல் இயர் ஆஃப் காலேஜ் அப்போ தான் நான் முடிச்சுட்டு வந்திருக்கேன். அண்ட் ஒரு ஒரு பிஸ்னஸ் ப்ரொப்போசலாக இது பார்க்கும்பொழுது அப்ராக்சிமேட்லி ஒரு 10 லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட்டில் இந்த ஒரு பிஸ்னஸ் வந்து கமெண்ட்ஸ் பண்ணலாம். அண்ட் சரி 10 லட்ச ரூபானா ஒரு 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 காலேஜ் முடிச்ச பையனை யார் நம்பி கொடுப்பா வீட்டில்? ஆமாம், கரெக்ட். என்னை நம்பி எங்கள் அப்பா கொடுக்க மாட்டாருன்னு எனக்கு தெரியும். ஓகே. அப்போ நான் காலேஜ் படிக்கும் போதே கொஞ்சம் பார்ட் டைம் ஜாப்ஸ் எல்லாம் பண்ணுறது. ஸோ எங்கிட்டையுமே ஒரு சின்ன ஒரு சேவிங் இருந்தது. என்னோட அங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா அம்மாவுடைய அண்ணன் மாமா வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்ட். சரி இவர்கிட்ட கேட்டால் ஓரளவுக்கு இந்த பேங்க்கு இந்த லோன்ஸு இதெல்லாமே ஓரளவுக்கு நாலேஜ் இருக்குமேன்னு சொல்லிட்டு அவர் அப்ரோச் பண்ணும்பொழுது சரி நான் ஏற்கனவே ஏதோ பண்ணுறோன்னு தெரியும், சரிப்பா நீ பிஸ்னஸ் ப்ரொப்போசல் மட்டும் ரெடி பண்ணி நான் உனக்கு லோன் அரேஞ்ச் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ எல்லாமே லோன்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு பேப்பர்ஸ்லாம் ரெடி பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஈவெண்ட்டை போய் நான் நிற்கிறேன். எனக்கு ஒரு நாளைக்கு 1000 ரூபா சம்பளம் கொடுத்துருங்க சார் அப்படின்னு. டேய் நானே ஒரு நாளைக்கு 1000 ரூபா சம்பாதிப்பேன்னு தெரியல, உனக்கு எப்படிடா நான் வந்து மாதம் ஒரு 30,000 சேலரி கொடுக்க முடியும்? அப்போது இதில் என்ன நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன்னா, உங்களுக்கு சப்ஜெக்ட் தெரியலனால் யார் என்ன சொல்கிறாங்களோ நம்ம கேட்டு தான் ஆகணும். கரெக்ட். இன்னைக்கு மோஸ்ட் ஆஃப் த ஆண்டர்பிரினர்ஸ் ஃபெயில் ஆகிறது அந்த ஒரு ஏரியாவில் நான் நினைக்கிறேன். கரெக்ட். என்ன எதுன்னு சப்ஜெக்ட் தெரியாமல் எனக்கு இருக்கிற மாஸ்டரை நம்பி நான் ஆரம்பிக்கிறேன் கடைன்னு சொல்லிட்டு ஒரு பிரியாணி ரெஸ்டாரண்ட் ஆரம்பிப்பாங்க. ஆமாம். ஒரு ஒன்று அந்த மாஸ்டர் நின்றுட்டாலோ இல்லை அவங்களுக்குள்ளே ஏதாவது ஒரு சின்ன இஷ்யூ இருந்தாலோ இவங்களால வந்து அந்த ஒரு ப்ராடக்ட்டை கரெக்டாக கொடுக்க முடியும்னால் கரெக்டாக கொடுக்க முடியல. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்ம வந்து ஒரு ஒரு நல்ல குல்ஃபி செய்ய கற்றுக்கணும். இது எப்படி கற்றுக்க முடியும்? ஒன்று எங்கேயாவது ஒரு இடத்துல வேலைக்கு போகணும், இல்லைனாலும் நம்ம வந்து படித்து கற்றுக்கலாம். நான் வந்து ஒரு ஒரு டஃப்பான ஒரு வேவே நம்ம போயிடலாம், போயிட்டு நம்ம வந்து இதோட சயின்ஸ் வந்து ஐஸ்கிரீமோட சயின்ஸ் என்னன்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஸோ ஐ ஸ்டார்டட் டூயிங் வேரியஸ் ரிசர்ச், நிறைய ஒர்க் ஷாப்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணுது. அண்ட் கோர்ஸ் சின்னதாக ஒன்று ஜாயின் பண்ணியிருந்தேன். இப்படியே போச்சு லைஃப் வந்து 2011லேருந்து 2012 அப்படியே ஒரு ஒரு வருஷம் போச்சு. 1 இயர் போயிடுச்சு. நான் போய் கற்றுக்கணும்னு நினச்ச இடத்துல வந்து பார்த்தா அப்புறம் தான் தெரியுது அவனுங்களுக்கே குல்ஃபி செய்ய தெரியாது. பட் சயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அவங்க வந்து சொல்லி கொடுத்தாங்க. சயின்ஸ் என்னன்னா த சயின்ஸ் அபவுட் டைரி, ஒரு மில்க்னா என்ன, அண்ட் ரைட் ஃப்ரம் கேட்டில் அந்த மில்கை எப்படி வந்து நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணணும், மில்க்னா என்ன, அந்த மில்க் என்னென்ன இருக்குது, இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்பொழுது மீதி எல்லா ப்ராடக்ட்ஸும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது உங்களுடைய ஒரு ட்ரையலில் தான் நம்ம வந்து பார்க்க முடியுது. இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து வைக்கிற சாம்பார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வீட்டில் ரொம்ப நல்லாயிருக்கும் சாம்பார். இதை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து அதே இன்க்ரீடியன்ஸ் தான் போடுறாங்க ஆக்சுவலி. ஆனால் அவங்க வீட்டில் வந்து ஒரு டேஸ்ட் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்னன்னா அது வந்து அந்த மேக்கிங் ப்ரொசீஜர்ஸ்
கரெக்ட். ஸோ இதை தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் பீரியட் ஆஃப் டைம் பண்ண நமக்கு வந்து ஒரு நல்ல அவுட்புட் கிடைச்சிது. அந்த ஒரு இயர்லலாம் வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே தெரியும், இவன் வீட்டுக்கு போனால் குல்ஃபி சாப்பிடலாம் அப்படின்றது. எப்படி இருந்தாலும் எங்கள் வீட்டில் சாம்பிள் இருக்கும். ஓகே. நிறைய பேரோட ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா குல்ஃபி சக்தினே பேரை வச்சுட்டாங்க. ஓகே. அண்ட் ஒரு ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கும் மேலே டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். ஸோ கம்பெனி நம்ம வந்து கமெண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு 3 பேர் 10 லட்ச ரூபான்னு பிளான் பண்ணது இன்னும் கொஞ்சம் பெரிய பட்ஜெட்டாக ஆயிடுச்சு. அரௌண்ட் ஒரு 20 lakhs பட்ஜெட்டாக ஆயிடுச்சு. இப்படி ஸ்டார்ட் பண்ணது தான் 2012 வந்து மாயன் குல்ஃபி அப்படின்ற ஒரு பிராண்ட் நேம். அண்ட் இனிஷியலி ஃபஸ்ட்டு மாதம் ஒரு 10,000 குல்ஃபி விற்கணும்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். அண்ட் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ண மாதிரியே ஃபஸ்ட்டு மந்த்து ஒரு 10,000 குல்ஃபி விற்றாச்சு. அடுத்த மாதம் ஒரு 25,000 நம்பர்ஸ் நம்ம சேல் பண்ணணும்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தது. அது சம்மரில் இருந்ததால் சேல் ஆகிடுச்சு. அண்ட் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாதது வந்து பார்த்தீங்கன்னா அந்த நவம்பர் டிசம்பர்ன்றது ஒரு வின்டர் சீசன். கரெக்ட். ஸோ வின்டரில் நாங்கள் எதிர்பார்த்த ஒரு சேல் இல்லை. ஸோ ஃபஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லாஸே போச்சு நவம்பர் அண்ட் டிசம்பரில். பட் ஓவர் பீரியட் ஆஃப் டைம் நம்ம நிறையா ஒர்க் பண்ண ஒரு 2 வருஷம் கழிச்சு வந்து இட் ஸ்டார்டட் கிவிங் அஸ் வெரி குட் ரிசல்ட்ஸ். அண்ட் இப்போ வந்து 12 years ஆயிடுச்சு. 2019 வந்து வி இன்ட்ரடியூஸ் ஐஸ்கிரீம்ஸ். அண்ட் அதுவும் ஒரு ராங்கான டைம் தான். ஸோ 2020 ஜான்லேருந்து கோவிட் இருந்துச்சு. ஸோ ஐஸ்கிரீம்ஸ்க்கு வந்து அந்த 2020 அண்ட் 2021 ரொம்ப ஒரு மோசமான இயராக இருந்தது. அண்ட் தென் ஸ்லோலி திங்ஸ் ஸ்டார்டட் பிக்கிங் அப். ஸோ ஃப்ரம் 2021-22 we are witnessing very good sales in the market. அண்ட் ஐஸ்கிரீம்ஸ்குள்ளே பண்ணும்பொழுது குல்ஃபியில் நாங்கள் ஏற்கனவே மார்க்கெட்டில் ரீச் பண்ணிட்டோம். நார்மலாக எல்லாருமே கொடுக்குற மாதிரி ஒரு ஐஸ்கிரீம்ஸை நம்ம கொடுக்குறது நம்ம என்ன புதுசாக பண்ண போகிறோம், இதை கொடுத்து என்ன பண்ண போகிறோம் நம்ம மார்க்கெட்டில் வந்து. ஸோ வி வாண்டட் டு டூ சம் இன்னோவேஷன் இந்த ஐஸ்கிரீம்ஸ். ஓகே. நாங்கள் வந்து ஃப்ரூட் பேஸ்ட் ஐஸ்கிரீம்ஸ் நாங்கள் லான்ச் பண்ணது அந்த டைமில் 19 வந்து. அப்போ அது ரொம்பவே புதுசாக இருந்தது நம்ம தமிழ்நாடு மார்க்கெட் பொறுத்த வரைக்கும். ஸோ நாங்கள் அதே மாதிரி நாங்கள் என்ன பார்த்துருந்தோன்னா நம்ம ஊரில் என்னென்ன ஃப்ரூட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா கிடைக்குது, இதில் நம்ம ஐஸ்கிரீம்ஸ் கொடுப்போம். ஃபார் இன்ஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா பண்ருட்டியில் நமக்கு வந்து ஜாக் ஃப்ரூட்ஸ் வந்து ரொம்ப நல்லா ஃப்ரூட்ஸ் இருக்கும். கரெக்ட். ஸோ நாங்கள் ஜாக் ஃப்ரூட்டில் ஐஸ்கிரீம் பண்ணுவோம். பொள்ளாச்சியில் நமக்கு டெண்டர் கோகோனட் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். பொள்ளாச்சியில் இருக்க டெண்டர் கோகோனட்லேருந்து பல்ப் எடுத்து டெண்டர் கோகோனட் ஐஸ்கிரீம் வந்து பண்ணியிருந்தோம். ஆந்திர பிரதேஷில் வந்து சிக்கு வந்து ரொம்ப நல்லா கிடைக்கும். அங்கேருந்து நாங்கள் வந்து சிக்குவை கொண்டு வந்து சிக்கு ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் வந்து கொடுத்துருந்தோம். கஸ்டர்ட் ஆப்பிள் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி ரீஜனில் கிடைக்கும். மகாராஷ்டிரா ரீஜன்லேருந்து புனேல மகாபலேஸ்வரன்ற ரீஜனில் வந்து ஸ்ட்ராபெரிஸ் ரொம்ப நல்லா கிடைக்கும். ரத்னகிரியில் வந்து அல்ஃபோன்சோ மேங்கோஸ் நல்லா கிடைக்கும். ஸோ நாங்கள் வந்து குவாலிட்டி இன்க்ரீடியண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த ரெஸ்பெக்டிவ் ரீஜனில் சோர்ஸ் பண்ண ஆரம்பித்தோம். நாக்பூர்னா ஆரஞ்சஸு, நாசிக்னா கிரேப்ஸு, இந்த மாதிரி அங்கங்கே நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாங்கள் கொஞ்சம் R&D ஸ்பெண்ட் பண்ணோம் டைமை. அண்ட் நிறையா கொஞ்சம் அங்கே இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம். அதை பேஸ் பண்ணி நல்ல ஒரு குவாலிட்டி இன்க்ரீடியன்ஸை கொண்டு வந்தோம். நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு ஐஸ்கிரீமை வந்து வி ஸ்டார்டட் மேக்கிங் இட். அண்ட் அதை சாப்பிடும்போது பீப்புள் வந்து தே ஃபெல் த ஃப்ரெஷ்னஸ், தே ஃபெல் த ரியல் ஃப்ரூட்ஸ். கரெக்ட். அண்ட் என்னுடைய கான்செப்டே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளேவர் இல்லாமல் ஒரு ஐஸ்கிரீம்ஸை கொடுக்கணுன்றது. ஸோ ஃப்ளேவர் இல்லாமல் எங்களோட ஐஸ்கிரீம்ஸ் வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து நாங்கள் பண்ண ஆரம்பித்தோம். அண்ட் அது வந்து நல்ல ஒரு ஓவர்வெல்மிங் ரெஸ்பான்ஸ் ஃப்ரம் த பப்ளிக் வி ரிசீவ். ஓகே. அண்ட் இப்படி தான் எங்களோட பிராண்ட் வந்து கொண்டு போய். சூப்பர் அமேசிங். அண்ட் பை த வே உங்கள் எஜுகேஷனல் பேக்ரவுண்ட் என்ன? ஓகே, பேசிக்லி நான் வந்து MBA ஹோல்டர். ஓகே. அண்ட் யூஜி வந்து நம்ம என்ன படிக்கிறோம் அப்படின்னு தெரியாமல் படித்த மாதிரி தான் ஒரு விஷயம். 11th 12th வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு இன்ஜினியர் ஆகணும்னு நினச்சது. ஓகே. ஸோ சயின்ஸ் குரூப் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் எடுத்து இன்ஜினியர் ஆகணும் இல்லை டாக்டர் ஆகணும் அந்த மாதிரி தாட்ல தான் இருப்போம் நம்ம எல்லாரும். எங்கள் அப்பா வந்து என்ன ஒரு இன்ஜினியர் ஆக்கி பார்க்கணுன்றது தான் அவரோட கனவு. ஓகே. 11th 12th நம்ம தெரியாமல் போய் இன்ஜினியரிங் எடுத்துட்டோமோ அப்படின்னு நினைக்கிறதுக்கே 2 வருஷம் ஆச்சு. பட் இந்த இன்ஜினியரிங்கை ஃபோக்கஸ் பண்ணுறோமோ அப்படின்னு. 12th முடிச்சுட்டு மார்க் வந்தது. கட் ஆஃப் எடுத்து பார்த்தீங்கன்னா வெளில சொல்ல முடியாத மாதிரி கட் ஆஃப் தான். நானும் கவுன்சிலிங்லாம் அப்ளை பண்ணியிருந்தேன். கவுன்சிலிங்கில் எனக்கு கூப்பிட்டுருந்தாங்க. கூப்பிட்டுட்டு காலேஜை பார்த்தோம்னா கூகுள் மேப்லேயே அந்த காலேஜ் எங்கெங்கே இருக்குன்றது தெரியாமல் தான் இருந்தது. இந்த ஒரு காலேஜ் போய் படிச்சு நம்ம இன்ஜினியர் ஆகி நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ஒரு தாட் வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்காக வந்து மனசுல ஒரு பயத்தை கிரியேட் பண்ணிடுச்சு. பட் எங்கள் அப்பா என்ன சொல்கிறாரு, நீ வேணா 12th இன்னொரு வருஷம் வேணாலும் எழுது, ஆனால் நீ ஒரு இன்ஜினியர் ஆயிரு. அப்புறம் பொறுத்த வரைக்கும் யாரோ ஒரு US இன்ஜினியர் யாரோ இன்ஸ்பயர் பண்ணியிருக்காங்க போல இருக்கு அவருக்கு. அண்ட் எனக்கு நல்லாவே தெரியும் இந்த 2 வருஷமே நம்ம பாஸ் பண்ணதே கஷ்டம். இதில் அடுத்தது இன்னொரு 4 வருஷம்னா நம்ம லைஃப் வந்து ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்கும் அப்படின்னு.
ஸோ பிசிஏ யூஜி வந்து பிசிஏ முடிச்சுட்டு டிப்ளமா இன் டெய்ரி டெக்னாலஜி ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் அங்கே எனக்கு டைம் போச்சு. ஓகே. அண்ட் அது நான் ட்ராப் அவுட் தான் ஆக்சுவலி. ஓகே. அண்ட் அதுக்கப்புறம் எம்பிஏ இன் மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட். சூப்பர். ஸோ அந்த டிப்ளமா இன் டைரி டெக்னாலஜி அதுதான் உங்களோட முதல் ஸ்டெப்பு? ஆமாம், ஐஸ்கிரீம்ஸ்குள்ளே வர்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் எனக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப். கிரேட். இது மட்டும் ஒன் மோர் திங், இந்த நீங்கள் குல்ஃபி சொன்னீங்க பார்த்தீங்களா, அது நான் சொல்லியே ஆகணும் இன்னைக்கு. ஐ எம் இம்ப்ரெஸ்ட் வித் யுவர் குல்ஃபி, மாயன் குல்ஃபி. நான் ஏன் சொல்கிறேன், நான் சின்ன வயசில் வந்து ஐம் ஃப்ரம் திருப்பதி. பாசந்தி பாசந்தின்னு சொல்லுவாங்க. அது வந்து சாப்பிட்றதுக்குன்னே வந்து நாங்கள் போயிட்டு சாயங்காலம் போயிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சாப்பிடுவோம். நான் நிறைய குல்ஃபி சாப்பிட்ருக்கேன், பட் உங்களோட குல்ஃபி மட்டும் பாசந்தி மாதிரியே இருக்கும். அது அந்த தாட் எப்படி வந்தது உங்களுக்கு? அந்த ஓகே, இது ரொம்ப ஒரு கரெக்டான டெக்னிக்கல் கொஸ்டின் தான் இது ஆக்சுவலி. ஸோ குல்ஃபின்றது பேசிக்கலி வந்து மேட் ஃப்ரம் கண்டென்ஸ்டு மில்க். இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏன் குல்ஃபி பண்ண வந்து இனிஷியலாக ஐஸ்கிரீம் பண்ணாங்கன்னா, எங்களுடைய காம்படிட்டிவ் பிராண்ட்ஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஜெயன்ஸாக இருந்தாங்க அந்த டைமில். அவங்க கிட்ட இல்லாத ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு கண்டிப்பாக கிடையாது, நம்ம கிட்ட அந்த இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. அண்ட் அவங்க கிட்ட இருக்கிற மேன் பவரோடைய ஸ்ட்ரென்த்து நம்ம கிட்ட கிடையாது. அவங்க வந்து பண்ணுற ஒரு வால்யூம் ஆஃப் பிஸ்னஸ் நான் பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஹியூஜ் வால்யூம். அப்போ வந்து நமக்கு வந்து அப்போ என்ன இங்கே மைனஸாக இருக்குது அப்படின்றத நம்ம ப்ளஸ்ஸாக எடுத்துக்கணும். நமக்கு என்ன மைனஸாக இது எதுவுமே நம்ம கிட்ட கிடையாது. நம்ம கிட்ட என்ன ஒன்று இருந்தது, நம்ம ஒர்க் பண்ண முடியுன்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்தது. அண்ட் நம்ம கிட்ட ஒரு சின்ன வால்யூம். இதை தான் நம்ம வந்து ப்ளஸ்ஸாக பார்த்தது. அப்போ என்ன பண்ணலாம்னா, நாங்கள் வந்து குல்ஃபியை வந்து ஒரு மேனுவல் ப்ராசஸில் நம்ம கொண்டு போயிடும். நம்ம ஒரு மிஷினரியை டிபெண்ட் பண்ண வேணாம். நம்ம வந்து ஒரு மேனுவல் ஒர்க்காகவே இதை நம்ம கொண்டு போனோம்னால் நமக்கு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் பார்த்தீங்கன்னா பழைய காலத்தில் இந்த குல்ஃபி எப்படி பண்ணாங்கன்னா, ஒரு அயன் டிஷ்ஷில் வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா இல்லை ஒரு ஸ்டவ்வை வச்சு ஒரு ஃப்ளேம் கொடுத்து மில்கை வந்து கண்டென்ஸ் பண்ணாங்க. ஓகே, ஒரு லிட்டர் மில்க் எடுத்தோம்னால் அது 1/2 லிட்டர் ஆகிற வரைக்கும் கண்டென்ஸ் பண்ணாங்க. இந்த கண்டென்ஸ் பண்ண மில்கை நீங்கள் சாப்பிட்றது தான் பாசுந்தி. கரெக்ட். இதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குல்ஃபியாக மாற்றுறோம். ஓகே. ஸோ அதனால் அந்த பாசுந்தியும் குல்ஃபியும் வந்து கிட்டத்தட்ட ஒரே ஃபேமிலி தான். அது வந்து நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கும், இல்லை கோல்டாக சர்வ் பண்ணுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரோசன் டெம்பரேச்சரில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட். பட் தட்ஸ் அமேசிங் ப்ராடக்ட் ஆக்சுவலி. ஈவன் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய பேர் நாங்கள் யூஸ் டு ஹேவ் இட். ஸோ அந்த பாசந்தியோட ஃப்ளேவர் அப்படியே வந்து இன்னும் நிறைய சாப்பிடணும் போல இருக்கும். ஸோ அதுதான் வெற்றி அந்த ஒரு விஷயத்தில். அதுதான் எங்களோட சக்ஸஸ் மந்த். கரெக்ட். குட். அகைன் கமிங் டு யுவர் ஃபேமிலி பேக்ரவுண்ட். ஸோ உங்கள் ஃபாதர் என்னவா இருந்தார்? அவர் வந்து ஃபாதர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் பிஸ்னஸ் தான் பண்ணிட்டு இருந்தாரு. அவர் he was into flower wholesale and exports. ஓகே. அந்த மாதிரி தான் அவர் பண்ணிட்டு இருந்தாரு. அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் பிஸ்னஸ் பண்ணுவேனான்றதெல்லாம் அவருக்கு ஒரு ஐடியா இல்லை. பட் நான் ஒரு இன்ஜினியர் ஆகணும், அது அவரோட கனவா இருந்தது. ஃபர்ஸ்ட் நான் ஸ்கூல் டேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நான் எம்பிஏ படிக்கணும்னு நினைச்சாரு. திடீர்னு எப்போ அவருக்குள்ள ஒரு தாட் மாறிச்சுன்னு தெரியல. நான் ஒரு இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு நினைச்சிருக்காரு. பட் பரவாயில்ல, அவர் நினைச்ச மாதிரி நான் ஒரு எம்பிஏ முடிச்சிட்டேன், அவ்வளவுதான். கரெக்ட். பட் ஸ்டில் யூ ஆர் an engineer பிகாஸ் நீங்க இன்வென்ட் பண்ணிருக்கீங்கல்ல. ஆமா, ஐஸ்கிரீம்ஸ் எல்லாம் இன்ஜினியரிங் பண்ணிருக்கீங்க. ஆமா, ஐஸ்கிரீம்ஸ் அந்த சயின்ஸ் டெக்னாலஜி கொண்டு வந்திருக்கீங்கல்ல, அதெல்லாம் தட்ஸ் கிரேட் ஆக்சுவலி. அப்புறம் நீங்க ஒருத்தர் தானா வீட்ல? ஐ மீன் டு சே அப்பா அம்மாக்கு சிப்லிங்ஸ்? எனக்கு வந்து ஒரு சிஸ்டர் இருக்காங்க. அண்ட் ஷி காட் மேரிட் டியூரிங் 2015. நவ லிவிங் இன் தி யுஎஸ். அவங்க வந்து சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் ஆக்சுவலி. ஓகே. லைஃப்ல நமக்கு நிறைய பிரச்சனை வர்றது வந்து பார்த்தீங்கன்னா வெளியில இருந்தெல்லாம் வராது, வீட்டுக்குள்ளே தான் வரும். அதுல என்னன்னா அவ வந்து ஒரு பிரைட்டான ஒரு ஸ்டூடெண்ட். ஓகே. நான் வந்து இப்போ ஒரு குவார்டர்லி எக்ஸாம் முடியுது. ஸ்கூலுக்கு போகும்போது நமக்கு பேப்பர்ஸ் கொடுப்பாங்க. நமக்கு உள்ள வரும்போதே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என் தங்கச்சி வந்து முன்னாடி போயிடுவா. இந்த மேக்ஸில் வந்து வீட்டு போய் அழுவாவ. என்னடா இவனடா அழுதுட்டு என்ன பிரச்சனை இல்லைன்னு பார்த்தா மேக்ஸில் நான் 99 தான் வாங்கினேன் அப்படின்றது தான் அவளுடைய அழுகையாக இருக்கும். ஒரு மார்க் அந்த ஒரு மார்க் போயிடுச்சு அப்படின்றது. அப்படி இல்லைனாலும் வந்து நான் செகண்ட் ரேங்க் வந்துட்டேன் அப்படின்னு அழுகிற மாதிரி இருக்கும். நான் இங்கே போகும்போதே ஒரு சப்ஜெக்ட் ஃபெயிலா, நம்ம 2 சப்ஜெக்ட் ஃபெயிலா, இந்த ஒரு பயத்தோட தான் நம்ம உள்ளே போவோம். அதுலேயும் 4லாம் வந்துடும் பார்த்தீங்கன்னா. எப்படி சொல்றது 4 ஒன்னான்றதால இன்னைக்கு 5 பேப்பர் தான் கொடுத்தாங்க, அதில் 2 சப்ஜெக்ட் ஃபெயிலு. அடுத்த நாள் பொறுமையா சொல்லி இன்னொரு 1 நாள் 2 நாள் தள்ளி வச்சு அந்த இன்னொரு 2 சப்ஜெக்ட் நம்ம வீட்டில் சொல்றது நம்ம வழியை பண்ணுவோம். ஸோ நிறைய பேர் அப்படிதான் இருக்காங்க சக்தி. எல்லாருமே எவ்ரிபடி ஈவன் இன்க்ளூடிங் மீ. நம்ம அந்த இந்த ஹை மார்க் வாங்கணும் வந்து அந்த ஒரு சின்ன ஒரு மார்க் கூட ரொம்ப டிசப்பாயிண்ட் பண்ணும். பட் நம்மளுக்கு அதெல்லாம் 40 மார்க் வந்துட்டாலே போதும், பெரிய சந்தோஷம், பெரிய சக்சஸ் நமக்கு. கரெக்ட். குட். அப்புறம் கம்மிங் டு மேரிட் ரைட். ஸோ ஒய்ஃப், எத்தனை பசங்க? ஸோ எங்களுக்கு வந்து ஒரு கிட்டு ஆக்சுவலி ஆயிடுச்சு, 6 இயர்ஸ் ஆயிடுச்சு கல்யாணம் ஆக்கியும். அண்ட் ரைட் நவ் ஐம் 34. ஸோ ஐ காட் மேரிட் டியூரிங் மை 27 இயர்ஸ் ஆஃப் ஏஜ்.
அண்ட் பொண்ணு ஷீஸ் அரௌண்ட் 5 years now. ஓகே யூகேஜி படிக்கிறாங்க. ஓகே ஒய்ஃப் ஏதாவது ஒர்க் அண்ட் ஒய்ஃபை வந்து பார்த்தீங்கன்னா ஷீ இஸ் இன்டு பிஸ்னஸ், விமன் க்ளோதிங் ஸ்டோர் இருக்கு, டிசைனர் பொட்டிக் இருக்கு. ஓகே சூப்பர். என்ன பேர் தெரிஞ்சுக்கலாமா? டிசைன் அவங்களோடது வந்து டிசைன்டின்ற நேம்ல வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே. லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ்? எங்களோடது அது ஐ மீன் இட்ஸ் பாதி பேருக்கு அரேஞ்ச் மேரேஜ் தெரியும், பாதி பேருக்கு லவ் மேரேஜும் தெரியும். ஸோ லவ் கம் அரேஞ்ச் மேரேஜ். அமேசிங், கிரேட், குட். எங்க 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 சந்திச்சிங்க நீங்க? அண்ட் அது ஒரு பெரிய ஸ்டோரி தான் ஆக்சுவலி. ஐ மீன் வி நோ ஈச் அதர் சின்ஸ் சைல்ட்ஹுட். ஓகே. ஸோ என் சிஸ்டரோட கிளாஸ்மேட் ஆக்சுவலி ஸ்கூல் டேஸில். ஸோ அப்படி இப்படின்னு இப்படியும் கனெக்ட் ஆகி பேசி அது ஒரு சைடில் ஓடிடுச்சு. உங்க சிஸ்டருக்கு தெரியுமா? அது தெரிய வரும்போது ரொம்ப பிரச்சனையாக தான் இருந்தது. அண்ட் ஐ மீன் உன்னோட லைஃப் நீ தான் டிசைட் பண்ணணுன்ற ஒரு தாட்னு ஒரு ஸ்டேஜில் வருதுன்னும் பொழுது கரெக்ட். ஸோ வி ஸ்டுட் ஸ்ட்ராங் ஃபார் ஈச் அதர். சூப்பர் சூப்பர். ஸோ 2008 இல்லை ஆயிடுச்சு கல்யாணம்? 2018 I got married actually. 18. Okay, great. Again, coming to ice creams. இப்போ ஐ ஹார்ட் அபவுட் லாட் ஆஃப் ஃப்ரூட் ஐஸ்கிரீம்ஸ். இப்போ நீங்கள் கூட சொன்னீங்கல்ல ஃப்ரூட்ஸு, இந்த தாட் எப்படி வந்தது? பிகாஸ் 2018 சொன்னீங்க. 2018 அந்த டைமில் எல்லாம் கோவிடுக்கு முன்னாடி இந்த ஐபேக்கோ இதெல்லாம் அப்பப்போ தான் வந்துட்டு இருந்து. பட் மெனி பீப்புள் டசன்ட் நோ தட். பட் நீங்கள் அந்த தாட் இந்த ஜாக் ஃப்ரூட்டு, நீங்கள் இந்த டெண்டர் கோகனட் இதெல்லாம் எப்படி, ஹவு டிட் யூ அரைவ் தட்? ஓகே, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் அந்த ஃபுட் கல்ச்சர் வந்து ஒரு இயரில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈரால சொல்லலாம் ஒரு ப்ராடக்ட்ஸ் வந்து ரொம்ப ட்ரெண்டில் போகிறது. நீங்கள் ஒரு 2012 ஸ்டார்ட் பண்ணோம். 2012 குல்ஃபின்றது அவ்வளோ ஒரு ட்ரெண்டில் இல்லை. பட் நீங்கள் இதே ஒரு 2015 எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய குல்ஃபி ஸ்டோர்ஸ் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சவுத் இந்தியன் மார்க்கெட்டில் வந்து இமர்ஜ் ஆச்சு. ஆமாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் டேர்ம் தான் வந்து இந்த ஒரு ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இருந்தது மார்க்கெட்டில். அண்ட் அன்னைக்கு பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா they really loved eating குல்ஃபீஸ். அங்கே வந்து குல்ஃபிக்கு ஒரு பெரிய ஒரு டிமாண்ட் இருந்தது, ஒரு பெரிய கிரேஸ் இருந்தது. இதை பேஸ் பண்ணி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா குல்ஃபி ஸ்டோர்ஸ் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே வந்திருந்ததால் வந்து இவங்கெல்லாம் பார்க்கும்பொழுது நாங்கள் வந்து எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் மார்க்கெட் வந்து தெரியுன்றதால நாங்கள் வந்து அந்தளவுக்கு அக்ரெசிவாக அந்த ஒரு டைமில் பண்ணலை. ஸோ அப்போ நாங்கள் பண்ணும்பொழுது வந்து ஃப்ரூட் பேஸ்டு குல்ஃபீஸ் வந்து நாங்கள் வந்து ட்ரையல் பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஸோ இவங்க இந்த 2015 அவுட்லெட்ஸ்லாம் லான்ச் பண்ணும்போது வி வர் ஸ்டில் இந்த ட்ரையல் ஃபேஸ். ஓகே. ஸோ இது ஒரு 2-3 இயர்ஸ் எங்களுக்கு கம்ப்ளீட் ஆகி முடியறதுக்குள்ள அந்த குல்ஃபி எவ்வளோ பாப்புலராக ட்ரெண்டில் வந்ததோ அதே மாதிரியே வெளில போயிடுச்சு. ஓகே. அப்போ வந்து நம்ம ஏன் இதை ஐஸ்கிரீமில் இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாது ஓகே அப்படின்றது தான் நாங்கள் அங்கே திங்க் பண்ணோம். ஸோ 2015 நாங்கள் ஆரம்பித்த R&D 2019 தான் நாங்கள் வந்து ப்ராடக்டே லான்ச் பண்ணோம். கிட்டத்தட்ட ஒரு 4 இயர்ஸ் டைம் ஆச்சு. அண்ட் இப்போ ஒரு மேங்கோ ஐஸ்கிரீம் எடுத்தோம்னால் நாங்கள் வந்து சாம்பிள் ஏ, சாம்பிள் பி, சாம்பிள் சின்னு சொல்லி 3 சாம்பிள் போடுவோம். இதை பிளைண்ட் டெஸ்ட் கொடுத்தோம். ஓகே. ஒரு ரேண்டம் பீப்புளுக்கு வந்து 14 ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லைனா எங்களோட பிஸ்னஸில் வந்து பீப்புளாக இருக்கட்டும், அண்ட் ஃபுட் எந்தூசியாஸ்டாக இருக்கட்டும், இவங்க எல்லாருக்கிட்டையுமே நாங்கள் வந்து சாம்பிள்ஸ் கொடுத்தோம். இவங்க வந்து சாம்பிள்ஸ் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்து இந்த ப்ராடக்ட் பிடிச்சிருக்குன்னு சொல்லி செலக்ட் பண்ணும்போது ஒரு சாம்பிள் பியாக இருந்தது. சில பேர் செலக்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இல்லை சாம்பிள் ஏல இருந்தது. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்போ நம்ம சாம்பிள் சியை நம்ம விட்டுடலாம், நம்ம இக்னோர் பண்ணிடலாம். சாம்பிள் ஏ அண்ட் பி, இப்போ இது ரெண்டுத்தில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, இது ரெண்டுத்தில் நம்ம எப்படி பெட்டராக பண்ண முடியும், இதுக்கு தான் எங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு பெரிய டைம் எடுத்து. ஸோ அந்த சாம்பிளிங்ஸ் வந்து நாங்கள் வந்து இந்த R&Dல நாங்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங்கு, அந்த இடத்துல நாங்கள் நிறைய டைமை கொடுத்துருந்தோம். அண்ட் நீங்கள் அடுத்தது கேட்டிருந்தீங்க எப்படி இந்த ஃப்ரூட் பேஸ்ட் ஐஸ்கிரீம் சொல்லிட்டு. இப்போது ஐஸ்கிரீம்ஸ்ன்றது யார் விரும்புவாங்கன்னா குழந்தைங்க விரும்புவாங்க. அண்ட் எந்தெந்த அக்கேஷன்ஸில் ஐஸ்கிரீம்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம், வீட்டில் ஒரு பார்ட்டி அப்படின்னா ஐஸ்கிரீம்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். எங்களுடைய தாட் எப்படி இருந்தால் ஒரு கெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க நம்ம வீட்டுக்கு வராங்க அப்படின்னா ஏதோ ஒரு ஃப்ரூட்ஸோட தான் வராங்க. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல என் ஃப்ரூட்ஸுக்கு பதிலாக ஏன் ஐஸ்கிரீம் கொண்டு போகக்கூடாது? ஐஸ்கிரீம் ஏன் இவங்க எடுத்துகிட்டு போகிறதுலாம் ஐஸ்கிரீம் வந்து ஒரு கம்ப்ளீட்லி வந்து ஒரு அன்ஹெல்தி அப்படின்ற ஒரு தாட் வந்து அவங்களுக்குள்ள ப்ரீ ஆக்குபைடாக இருக்குது. சரி, ஃப்ரூட் பேஸ்டில் நம்ம ஐஸ்கிரீம்ஸ் கொடுக்கலாம். நம்ம சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகிறதா இருந்தால் நம்ம ஒரு ஃப்ரூட்ஸ் கொண்டு போகிற மாதிரி இந்த ஃப்ரூட் பேஸ்ட் ஐஸ்கிரீம்ஸ் கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்த ஒரு தாட் தான் அது. ஸோ அதனால தான் நாங்கள் மேஜர்லி ஃப்ரூட் பேஸ்ட் ஐஸ்கிரீம்ஸ் தான் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தது. சூப்பர். அகைன் ஐ ஹார்ட் தட் இப்போ நார்மலாக சின்ன பசங்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, சளி வந்துச்சுன்னு நினச்சிக்கோங்க, இல்லை ஏதாவது சளி தோஷம் இருந்து அவங்கள தும்மல் ஏதாவது இருந்துச்சுன்னா ஐஸ்கிரீம் சாப்பிடாதான்னுவாங்க. பட் நாங்கள் ஒரு வாட்டி பேசும்போது நமக்குள்ள டிஸ்கஷன் வரும்போது என் ஃப்ரெண்டு உங்கள் கூட மீட் பண்ணும்போது அவருக்கு சளி தோஷம் இருந்தது. நீங்கள் என்ன சொன்னீங்க, நீங்கள் ஐஸ்கிரீம் சாப்பிடுங்க ஒன்றும் ஆகாதுன்னு சொன்னீங்க. பட் ஸ்டில் நீங்கள் சொன்னதுக்காக அவர் ஐஸ்கிரீம் சாப்பிட்டாரு. பட் அவருக்கு ஒரு ஆச்சரியக்கார விஷயம் என்னன்னா, சாயங்காலத்துக்குள்ள அந்த கோல்ட் போயிடுச்சு. ஓகே. ஸோ என்ன இதுக்குள்ள சீக்ரெட் என்ன? ஓகே, ஆக்சுவலி ஏன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து
இது இது வந்து ஒரு 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 மித்து தான் ஆக்சுவலி. ஐஸ்கிரீம் சாப்பிட்டா நமக்கு வந்து ஒரு ஜலதோஷம் வருது, நமக்கு ஒரு கோல்ட் ஆகுறது, நமக்கு வந்து ஒரு ஃபீவர் வந்துடும், ஒரு 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 அன்ஃபேவரபிள் வெதர் இருந்தால் இது நடக்கும் அப்படின்ற ஒரு தாட் வந்து இது ஒரு மித்து தான். ஏன் வந்து இது ஜென்ரலி வந்து இது முன்னாடி ஈரால நடந்துருக்கலாம். நம்ம கொஞ்சம் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் ஒரு டைம் லூப்ல நம்ம கொஞ்சம் பேக்ல போய் நம்ம பார்ப்போம். அன்னைக்கு ஒரு ஐஸ்கிரீம் மேக் பண்றதுக்கான ஒரு மிஷினரிஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வந்து நம்ம கிட்ட நிறைய டெக்னாலஜி கிடையாது. அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணது வந்து இருந்த ரிசோர்ஸை வச்சு, ஒரு இருந்த மிஷினரிஸை வச்சு நம்ம வந்து பண்ணியிருப்பாங்க. அன்னைக்கு வந்து அந்த ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன்றதுக்கு வந்து ஒரு ரீஃபர் ட்ரக்ன்றது கிடையாது. கரெக்ட். ஸோ அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம்ஸ் வந்து எந்த அளவுக்கு ஒரு அப்யூஸ் பண்ணுமோ அந்த அளவுக்கு வந்து அப்யூஸ் பண்ணி தான் ஒரு கஸ்டமர் கையில் போயிடுச்சு. ஏன்னா அன்னைக்கு நம்ம கிட்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடையாது, நிறைய இடத்துல கரண்டே கிடையாது அந்த டைம்ல. ஸோ அந்த மாதிரி டைம்ல ப்ராபப்ளி வந்து ஒரு கண்டாமினேட் ஆன ஐஸ்கிரீம் அதில் வந்து சாப்பிட்டு இருந்து கூட ஒரு கோல்டு வந்து எஃபெக்ட் ஆயிருந்திருக்கலாம். இப்போ மில்கை வந்து கரெக்டாக நம்ம ஹேண்ட்லிங் பண்ணோம்னால், மில்கை பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து பாக்டீரியல் ஃபார்மேஷன் ரொம்ப ரொம்ப வேகமாக நடக்கும். கரெக்ட். ஒரு ரா மில்க் நீங்கள் எடுத்து வந்தீங்கன்னா அந்த மில்கோட லைஃபே வந்து பார்த்தீங்கன்னா 4 ஹவர்ஸ்க்குள்ளே அதை வந்து ப்ராசஸ் பண்ணி ஆகணும், 4 மணி நேரத்துக்குள்ள. இந்த 4 மணி நேரத்துக்குள்ள ப்ராசஸ் பண்ணோம்னா நம்ம இந்த பாக்டீரியா க்ரோத்தை வந்து கண்டிப்பாக நம்மளால வந்து கண்டெயின் பண்ண முடியும். இதை தாண்டி போகுதுன்னு போது தான் ப்ராப்ளம். இப்போ எங்களுக்கு எப்படி மில்க் வருதுனால எங்களுக்கு வந்து டேரெக்டாக ஃபார்மர்ஸ் கிட்ட தான் நாங்கள் வாங்குறோம், மில்க் ப்ரொக்யூர்மெண்ட் நம்ம சொல்கிறோம், கொள்முதல். ஸோ மில்க் வந்து வந்த உடனே அந்த மில்க்கை வந்து இமீடியட்டாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோம் நம்ம சில் பண்ணிக்கிறோம். ஏன்னா அவங்க மில்க்கு கொடுக்குற டைம் வந்து காலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 மணிக்கு இருக்கும், சில பேர் 6 மணிக்கு கொடுப்பாங்க. அது வந்து ஒரு ஃபார்ம்லேருந்து எங்களுக்கு ஒரு டைமில் வருது. நம்ம இது வந்து ஒரு ஃபார்ம்லேருந்து வரும்போது ஒன்றா ப்ராசஸ் பண்ண முடியும்னா ப்ராசஸ் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த மில்க்கை வந்து சில்லிங் பண்ணிக்கலாம். ரூம் டெம்பரேச்சரில் இருக்கக்கூடிய மில்க் வந்து அரௌண்ட் ஒரு 30 டிகிரிஸில் மில்க் இருக்கக்கூடியதை 4 டிகிரி டெம்பரேச்சருக்கு நாங்கள் வந்து கொண்டு வந்துடுறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இன் லெஸ் தென் 1 ஹவரில் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 4 டிகிரி டெம்பரேச்சர் கொண்டு வந்துடும் எங்கள் கையில் மில்க் ரிசீவ் ஆனோன்னு. ஸோ மில்க்குக்கு பேசிக் டெஸ்டிங்ஸ் எல்லாமே நாங்கள் வந்து எங்களுடைய லேபில் கண்டக்ட் பண்ணி எடுத்துக்கிறோம். இதிலே வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து மில்க் வந்து இது ஃப்ரெஷ் மில்க் தானா அப்படின்றது எங்களுக்கு கிளாரிட்டி கிடச்சிரும். மில்க் வந்து ஸ்பாயிலேஜ் இருக்கனால எங்களுக்கு அங்கேயே வந்து பிஹெச் லெவலில் எங்களுக்கு காட்டி கொடுத்துரும். ஸோ மில்க்கை வந்து நம்ம ப்ராப்பராக ஃபஸ்ட்டு டெஸ்டிங் பண்ணிக்கிறோம். ஏன்னா அடுத்த ஸ்டேஜில் ப்ராசஸிங் பண்ண ஆரம்பிக்கிறோம். ப்ராசஸிங் போது பாஸ்டரைசேஷன்றது வந்து ஒரு 75 டிகிரி டெம்பரேச்சருக்கு நம்ம வந்து அதை ஹீட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மில்க்கை வந்து ரேப்பிடாக நம்ம வந்து கூல் டவுன் பண்ணுவோம். கூல் டவுன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து அடுத்தது வந்து ப்ராசஸிங் போகுது. ஸோ மில்க்கை பொறுத்த வரைக்கும் நம்மக்கிட்ட ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு விதம் வந்து முதல்ல வந்து சேஃப் மெத்தட். ஸோ சேஃபாக மில்க்கை நம்ம முதல்ல மாற்றிடுறோம். அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணுற ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்து ப்ராசஸ் பண்ணுறோம் பொழுது இதில் வந்து எந்த ஒரு ஏரியாலையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபாரின் எலிமெண்ட்டோ இல்லை ஒரு கண்டாமினேஷனோ இங்கே வந்து நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கிடையாது. ஸோ மில்க் ஒரு சேஃபான ஒரு என்வரன்மெண்ட்டில் நீங்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கீங்க, ஒரு ஹைஜினிக்காக அது வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கீங்கனால் நீங்கள் பண்ணுற ஐஸ்கிரீமும் வந்து பார்த்தீங்கன்னா சேஃப் அண்ட் ஹைஜினிக்காக இருக்கும். எங்களோட ப்ரையாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு குவாலிட்டி இன்னும் ஒரு சேஃப் ஃபார்மேட்டில் கொடுக்கணுன்றது தான். ஸோ அதனால் தைரியமாக நாங்கள் சொல்லுவோம் வந்து ஒரு கோல்டு இருந்தால் கூட அன்டில் அண்ட் அன்லெஸ் அவங்களுக்கு வந்து ஒரு த்ரோட் இஷ்யூ இருந்தால் மட்டும்தான் ஐஸ்கிரீம்ஸ் வந்து வேணாம்னு சொல்லுவோமே தவிர, மற்றபடி ஒரு ஃபீவரே இருந்தால் கூட ஐஸ்கிரீம் சாப்பிட்டாங்கன்னா உங்களோட ஃபீவரே குறையும் இன்னும் சொல்ல போனோம்னா. ஸோ ப்ராபப்ளி உங்களோட ஃப்ரெண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைமில் ஒரு ஃபீவர் இருந்திருக்கலாம், அவரோட பாடி டெம்பரேச்சர் ஜாஸ்தியாக இருந்திருக்கலாம், அவர் ஐஸ்கிரீம் சாப்பிட்டதில் அவருக்கு அந்த ஃபீவர் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருந்திருக்கலாம். ஆக்சுவலி சாயங்காலத்துக்குள்ளே அவர் வந்து பிகேம் நார்மல். அது எனக்கு தெரியல, அன்றைக்கி பயங்கரம் சர்ப்ரைஸ் எங்களுக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லி தான் நாங்கள் வந்து தென் வி ஸ்டார்டட் ஈட்டிங் ஐஸ்கிரீம்ஸ். நான் எல்லாம் சின்ன வயசுலேருந்து ஐஸ்கிரீமே சாப்பிட மாட்டேன். எப்போ நான் அன்றைக்கி வந்து எங்கள் ஃப்ரெண்டோட சுச்சுவேஷன் நான் பார்த்தேனோ தென் ஐ ஸ்டார்டட் ஈட்டிங் ஐஸ்கிரீம்ஸ். அதுதான் நான் சொன்ன மாதிரி அவருக்கு ப்ராபப்ளி ஒரு ஃபீவர் இருந்திருக்கலாம். ஏன்னா ஐஸ்கிரீம் சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீமை பொறுத்த வரைக்கும் வந்து நமக்கு நல்ல வந்து ஒரு நியூட்ரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கக்கூடியது ஐஸ்கிரீம்ஸ். எடுத்து இன்னும் கொஞ்சம் நம்ம டெக்னிக்கலாக பார்க்கணுன்னா ஐஸ்கிரீம்ஸில் மினிமம் ஒரு 3.5% வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் இருக்கணும். நமக்கு வந்து கவு மில்க்கு கொடுக்கக்கூடிய மில்க் வந்து பார்த்தீங்கன்னா 3.2%, 3 to 3.2% தான் ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்குது. வேற எங்களோட ஐஸ்கிரீம்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பஃப்லோ மில்க் வந்து பண்ணக்கூடிய ஐஸ்கிரீம்ஸ், குல்ஃபியாக இருக்கட்டும் ஐஸ்கிரீம்ஸாக இருக்கட்டும், பஃப்லோ மில்க்கை பொறுத்த வரைக்கும் நேச்சுரலாகவே ஒரு 5% வரைக்கும் அதில் ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்குது. ஸோ எங்களோட ஐஸ்கிரீம்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு நார்மல் ஐஸ்கிரீமை விட வந்து அதுலேருந்து 2 பங்கு குட்னஸ் வந்து இருக்குன்னு நாங்கள் சொல்கிறோம். ஸோ நியூட்ரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து நல்ல ஒரு அபண்டன்டான ஒரு குவான்டிட்டி வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட ஐஸ்கிரீம்ஸில் கிடைக்கும். நம்ம சிக்காக இருக்கணும் போது நம்மளோட உடம்புக்கு தேவை வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நியூட்ரியன்ஸ் தேவை இருக்கும். அந்த மாதிரி ஒரு டைமில் வந்து அவர் ப்ராபப்ளி ஐஸ்கிரீம் எடுத்துருந்தாருன்னும் பொழுது கண்டிப்பாக அது அவரோட ரிகவரிக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஹெல்ப் பண்ணியிருந்திருக்கும். கிரேட். பிராண்டு, உங்களோட பிராண்ட் நேம்? ஸோ எங்களோட பிராண்ட் நேம் வந்து டெய்லி ஃப்ரெஷ் ஐஸ்கிரீம்ஸ்னு சொல்லிட்டு அது வந்து ஐஸ்கிரீம்ஸ். ஆமாம். குல்ஃபி வந்து மாயன் குல்ஃபி அப்படின்றது வந்து எங்களுக்கு குல்ஃபி இருக்கும். டெய்லி ஃப்ரெஷ் ஐஸ்கிரீம்ஸ்ன்றது அந்த நேமே வந்து கம்யூனிகேட் பண்ணணும். ஸோ நாங்கள் இப்போ பண்ணுற ஐஸ்கிரீம் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய அஜெண்டா வந்து அந்த ஒரு வாரத்துக்குள்ளே நாங்கள் வந்து மார்க்கெட்டில் சப்ளை பண்ணணுன்றது, அந்த ஒரு மாதத்துக்குள்ளே கன்சியூமர் வந்து வாங்குவாங்கன்றது. ஐஸ்கிரீம்ஸ் பொறுத்தவரைக்கும் டெய்லி பண்ண முடியாது.
கரெக்ட். ஸோ டெய்லி ஃப்ரெஷ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த ஒரு டைமில் என்ன ரிக்குவயர்மெண்ட் இருக்கோ அதை மட்டும் தான் ப்ரொடியூஸ் பண்ணுவோம். ஸோ பேக் டு பேக் ஆர்டர்ஸ். ஓவர் ஸ்டாக் நாங்கள் வந்து பண்ணி வைக்க மாட்டோம் பார்த்தீங்கன்னா. ஒரு லிமிடெட் ஸ்டாக் தான் எங்ககிட்ட இருக்கும். ஓகே, இட்ஸ் நாட் a ஸ்டாக் டு சேல், ஸோ இட் இஸ் a பேக் டு பேக் ஆர்டர்ஸ். ஆமாம். ஓகே, பேஸ்ட் ஆன் தி ஆர்டர் வி ஸ்டார்ட் ப்ரொடியூசிங் தி ஐஸ்கிரீம்ஸ். சூப்பர். இப்போ உங்ககிட்ட ஐஸ்கிரீம்ஸ் இருக்கு, குல்ஃபீஸ் இருக்கு, வேற என்ன இருக்கு வெரைட்டிஸ்? ஓகே, நாங்கள் வந்து ஐஸ்கிரீம்ஸில் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 30 வேரியன்ட்ஸ் நாங்கள் பண்ணுறோம். அது இல்லாமல் இப்போது எங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மில்லட் ஐஸ்கிரீம் ஒன்று இருக்குது. அண்ட் சார்பேஸ் நாங்கள் கொடுக்குறோம். அண்ட் பாப்சிக்கல்ஸ் இப்போ நாங்கள் ரீசெண்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தது வந்து பார்த்தீங்கன்னா வீகன் பாப்சிக்கல்ஸ் நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தோம். கம்ப்ளீட்லி வந்து வீகன் ப்ராடக்ட்ஸாக ஒரு 5 ப்ராடக்ட் நாங்கள் இப்போ லான்ச் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி வீகன் ப்ராடக்ட்ஸ் தான் மக்களுக்குள்ள இருக்கிற ஒரு பெர்செப்ஷன் என்னன்னா வீகன் ப்ராடக்ட்ஸ்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவ். பட் நாங்கள் வீகன் ப்ராடக்ட்ஸ்லாம் எக்ஸ்பென்சிவ் கிடையாது. இப்போ நம்ம சாம்பார் சாதம் வந்து வீகன் ப்ராடக்ட் ஆக்சுவலி. கரெக்ட். அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதை வீகன்னு பேசுறது இல்லையே தவிர மற்றபடி அது கம்ப்ளீட்லி வீகன். ஒரு மில்க் சாலிட்ஸ் இல்லாத ஒரு ப்ராடக்ட்டோ ஒரு அனிமல் ப்ராடக்ட் இல்லாத ஒரு ப்ராடக்ட்டோ வந்து வீகன் ப்ராடக்ட். அந்த மாதிரி ஒரு 5 ப்ராடக்ட் நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கோம். 15 ரூபீஸில் ஆரம்பிச்சு 30 ரூபாயில் அந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற மாதிரி தான் நாங்கள் டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் நாங்கள் வந்து வி ஆர் லான்ச்சிங் A2 மில்க். A2 மில்க்னு சொல்லி பார்க்கும்போது இதுலேயுமே வந்து ஒரு பெரிய ஒரு டிபேட்ஸ் வந்து போயின்னு இருக்கு எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட. இண்டிஜினஸ் கவு ப்ரீட் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபாரின் ப்ரீடில் கிராஸ் இல்லாத ப்ரீட் எல்லாமே எடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ப்ரீட்ஸ் தான் ஆக்சுவலி. ஸோ இந்தியன் ப்ரீடோடைய கவு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரீட்ஸ் நம்ம இந்தியன் ப்ரீட்ஸ் இருக்குது. இதில் ரெட் சிந்தி நம்ம சொல்லுவோம், காங்கிரட்னு நம்ம சொல்லுவோம், ஓங்கோல் நம்ம சொல்லுவோம். இந்த மாதிரி ப்ரீடில் இருக்கிற ஒரு கேட்டில் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அவங்களோட வந்து ஒரு அக்ரிமெண்ட்டில் நாங்கள் இருக்கிறோம். இப்போ அங்கேருந்து எங்களுக்கு வந்து அரௌண்ட் ஒரு 21 மாடு இருக்குது. அங்கே 50 to 60 லிட்டர்ஸ் எங்களுக்கு வந்து டெய்லி வந்து மில்க் வந்து அங்கே கிடைக்குது. ஸோ இதில் A2 மில்க்னு சொல்லி நாங்கள் வந்து இந்த மாதத்தில் லான்ச் பண்ணுறோம். ஒரு சின்ன லெவலில் தான் லான்ச் பண்ணுறோம். ப்ராப்ளி இது க்ரோ ஆகும் ஒரு பீரியட் ஆஃப் டைமில். ஆமாம், இப்போ நிறைய பேர் A2 மில்க் தான் நிறைய விருப்பப்படுறாங்க. பிகாஸ் பசங்களுக்கு கொடுக்குறது அதெல்லாம். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி வெரி குட். ஸோ நம்ம A1 மில்க்கும் A2 மில்க்கும் பேசிக்கலி நம்ம டிஃப்ரென்ஸ் பார்த்தோம்னா A2 மில்கில் நிறையா வந்து நியூட்ரியன்ஸ் இருக்குது. அண்ட் மோரோவர் வந்து ஈஸிலி டைஜஸ்டபிள் ஃபுட்டில் வந்து பார்த்தீங்கன்னா A2 மில்க்கும் ஒன் ஆஃப் த ப்ராடக்டாக இருக்குது. ஓகே, இதில் வந்து என்ன வந்து இங்கே வந்து ஒரு பெரிய ஒரு தப்பு நடக்குதுன்னா ஜென்ரலி ஒரு மில்க் வந்து ஒரு சொசைட்டியில் போய் வாங்குற போது அங்கே எல்லா மில்க்கையும் ஒன்றா சேர்த்துறாங்க. ஓகே, இந்த A2 மில்க்னு சொல்லி இந்த இந்தியன் ப்ரீடோட மில்க்கை தனியாக பிரித்து எடுக்கிறது இல்லை. ஓகே. ஸோ இதை நம்ம தனியாக எடுத்து நாங்கள் வந்து இதை சில்லிங் பண்ணிவிட்டு இதை பாட்டிலிங் பண்ணி டேரெக்டாக கஸ்டமருக்கு வந்து டோர் ஸ்டெப்பில் டெலிவரி கொடுக்குற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். சூப்பர். என்னைக்கு பிளான் பண்ணுறீங்க? ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி இன்னொரு 15 to 20 டேஸில் இதை லான்ச் இந்த மாதிரி பார்க்குறோம். ஆமாம், ஆகஸ்ட். குட். ஓகே, இப்போ நம்ம ஐஸ்கிரீம்ஸ் சொன்னீங்க, A2 மில்க் சொன்னீங்க, அப்புறம் வந்து குல்ஃபி சொன்னீங்க. சாக்கோபார் இந்த மாதிரிலாம் வேற என்ன வெரைட்டிஸ் இருக்கு? எங்ககிட்ட நாவல்ட்டிஸ் நம்ம எடுத்து பார்த்தோம்னா சாக்கோபார்ன்றது வந்து எல்லாருக்குமே ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு ப்ராடக்ட். இந்த சாக்கோபார்லேயே நாங்கள் ஏதாவது ஒரு அங்கேயும் ஏதாவது ஒன்று புதுசாக ஒன்று பண்ணணுமேன்றதுக்காக வந்து இப்போ சாக்லேட் பொறுத்த வரைக்கும் டார்க் சாக்லேட்னு நம்ம ஒரு சைடில் பேசுவோம், இன்னொரு சைடில் நம்ம மில்க் சாக்லேட் சொல்லி பேசுவோம். ஓகே. இந்த டார்க் சாக்லேட்டில் இருக்க ஒரு மைனஸ் என்னன்னா நிறைய பேருக்கு அது பிடிக்காத காரணம் வந்து கொஞ்சம் கசப்பாக இருக்கும்ன்றது. அது சாக்லேட்டோட நேச்சரே ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு பிட்டர்னஸ். மில்க் சாக்லேட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காமனாக கிடைக்கக்கூடிய ஒரு சாக்லேட். பட் டார்க் சாக்லேட்டோட பெனிஃபிட்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நாங்கள் வந்து ஒரு டெரிவேட்டிவ் கிரியேட் பண்ணோம் பார்த்தீங்கன்னா இந்த மில்க் சாக்லேட்டையும் டார்க் சாக்லேட்டையும் ஒரு பிளெண்ட் பண்ணி கொண்டு வந்திருந்தோம். ஓகே. ஸோ எங்களோட வந்து கலர் வந்து டார்க்காக இருக்கும், ஆனால் மில்க் சாக்லேட்டோட டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ டார்க் சாக்லேட்டோட பெனிஃபிட்ஸ் வந்து எங்களுடைய ஒரு சாக்கோபாரில் டெஃபினட்டாக வந்து அவங்களுக்கு கிடைக்கும். சாக்லேட்னு பார்க்கும்போது சாக்லேட்னு ஒரு ஃபார்மேட் நம்ம சொல்லுவோம், காம்பவுண்டு நம்ம ஒன்று சொல்லுவோம். பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் ஃபேட் யூஸ் பண்ணுறது காம்பவுண்டுன்னு சொல்லுவாங்க. அண்ட் கோகோ பட்டரில் வர ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாக்லேட்னு சொல்லுவாங்க. ஸோ நாங்கள் வந்து சாக்லேட்டுன்ற ஒரு ஸ்டாண்டு நாங்கள் எடுத்திருக்கோம். இன்னும் ஐஸ்கிரீம்ஸுமே இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம்ஸ்னு ஒரு ப்ராடக்ட்ஸ் இருக்குது, ஃப்ரோசன் டெசர்ட்ஸ்னு ஒரு ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஓகே. ஃப்ரோசன் டெசர்ட்ஸ் ஜென்ரலி வந்து ரொம்ப சீப்பாக இருக்கும். பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க வந்து ரெண்டுமே பார்க்க ஒரே மாதிரி தானே பாருங்க, இது ரேட்டு கம்மியாக இருக்கேன்னு சொல்லிட்டு. பட் ரெண்டுமே ஒன்றும் கிடையாது. பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வெஜிடபிள் ஃபேட்டுன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாம் ஆயிலோடைய ஒரு ப்ராடக்ட் வச்சுக்கலாமே. நம்ம ஒரு பாம் ஆயில் போட்டு நம்ம பண்ணக்கூடிய ஒரு ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கக்கூடியது வந்து ஒரு ஐஸ்கிரீமாக ஆக முடியாது. ஓகே. இங்கே வந்து ஒரு பட்டரோ இல்லைனா ஒரு ஃப்ரெஷ் க்ரீமோ போட்டு நம்ம வந்து பண்ணுறது. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நம்ம மில்க்னாலே வந்து அந்த ஃபேட்டை பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி காஸ்டிங்கு. இப்போ நீங்கள் ஆவினில் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர் மில்க் வந்து நம்ம வந்து டோன்டு மில்க்னு நம்ம சொல்கிறோம், ஆரஞ்சு கலரில் இருக்கிறது ஃபுல் க்ரீம் மில்க்னு சொல்கிறோம். ரெண்டுத்துக்குமே காஸ்ட் வேரியேஷன் இருக்குது. இது வந்து ரெண்டுமே 1/2 லிட்டர் பேக்கெட்டாக இருந்தால் கூட உள்ளே இருக்கிற அந்த ஃபேட்டு தான் வந்து காஸ்டிங். ஸோ நல்ல ஒரு ஃபேட்டுன்னும் பொழுது அது வந்து உங்களுக்கு உடம்புக்கு தேவைன்ற ஒரு ஃபேட்டு தான். அண்ட் அதுக்கான ஒரு காஸ்டிங்ன்றது நம்ம செலவு பண்ணுறோம். நம்ம வந்து இங்கே நம்ம சேவ் பண்ணுறோம்னு சொல்லிட்டு நம்ம வேறு இடத்துல எடுத்துகிட்டு போய் நம்ம கடைசியில் ஒரு மெடிக்கல் எடுத்துகிட்டு போய் நம்ம செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். நல்ல ஒரு ப்ராடக்ட்டை ரெகக்னைஸ் பண்ணி வாங்கி சாப்பிட்றவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். இப்போ நீங்கள் ஃபேட்டுன்னு சொன்னீங்கல்ல,
ஐஸ்கிரீம்ஸில் நீங்கள் சொன்னீங்கல்ல 11% to 12% ஃபேட் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு. ஐஸ்கிரீம்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியம் ஐஸ்கிரீம் அப்படின்னா ஒரு 10% ஃபேட் வந்து இருக்கணும். நாங்கள் வந்து கொஞ்சம் ஹையர் சைடில் தான் இருக்கும், between 10 and 12% இருக்கும். சில ப்ராடக்ட்ஸ்க்கு 10% ஃபேட்டு, சில ப்ராடக்ட்ஸ்க்கு 12% ஃபேட்டுன்ற மாதிரி இருக்கும். நாங்கள் ஸோ 12% இஸ் ஹை, பட் தட்ஸ் வெரி குட் ஃபார் ஹெல்த். ஆமாம், 12% நாங்கள் எல்லா இடத்துலையுமே நாங்கள் யூஸ் பண்ணல. ஒரு சில ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான் நாங்கள் 12% இருக்கும். பட் ஸ்டாண்டர்டாக எங்களோட ப்ராடக்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் 10% ஃபேட். 10% ஃபேட்டுன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ரீமியம் ஐஸ்கிரீமாக அது வந்து உங்களுக்கு இருக்கும். ஒரு நல்ல ஒரு க்ரீமினஸ் உங்களுக்கு வந்து ஐஸ்கிரீம்ஸில் உங்களுக்கு இருக்கும். அண்ட் உங்களுக்கு மவுத் ஃபீல் வந்து நல்லா கிடைக்கும் உங்களுக்கு. அண்ட் ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டதுக்கப்புறம் எனக்கு இன்னொரு ஒரு ஸ்கூப் எக்ஸ்ட்ரா கிடைக்குமா, அந்த ஒரு தாட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கணும்னா ஒரு நல்ல ஐஸ்கிரீமாக இருக்கணும். அந்த மாதிரி எங்களோட ப்ராடக்ட்டை டிசைன் பண்ணுறதுக்கு எனக்கு அந்த ஒரு ஃபேட் லெவல் தேவைப்பட்டுச்சு. ஓகே, சின்ஸ் யூ ஆர் டெல்லிங் லைக் இப்போ 10% மேலே நீங்கள் கொடுக்குறீங்கல்ல ஃபேட்டை, பெரியவங்கள்லாம் சாப்பிட்லாமா? வயசானவங்க எல்லாருமே இந்த ஒரு பிரச்சனை இருக்காதுல்ல அதில்? ஓகே, இதில் வந்து இதுவுமே வந்து ஒரு நல்ல ஒரு டிபேட் பண்ணக்கூடிய ஒரு டாபிக் தான். அண்ட் எல்லா இடத்துலையுமே வந்து நாங்கள் நிறைய பேர் பார்த்துருந்தது வந்து எங்களுக்கு வந்து சுகர் ஃப்ரீ ஐஸ்கிரீம்ஸ் வந்து கிடைக்குமா அப்படின்னு சொல்லுவாங்க. இது சுகர் ஃப்ரீ அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா சுகர்ன்றது என்ன கேலரிஸ் பேசிக்லி. கரெக்ட். நமக்கு வந்து சுகரில் மட்டும் தான் கேலரிஸ் கிடையாது, லாக்டோஸ்லேயும் நமக்கு வந்து கேலரிஸ் இருக்குது. மில்க்ன்றது பேசிக்லி இந்த லாக்டோஸ், அங்கேயுமே கேலரிஸ் இருக்குது. ஸோ நிறைய இடத்துல அவங்க எப்படி ஏமாந்து போகிறாங்கன்னா அங்கே சுகருக்கு பதிலாக சுகர் சப்ஸ்டியூட் ஒன்று யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, அங்கே ப்ராப்ளி ஒரு லோ ஜிஐ இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் லாக்டோஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான அந்த ஒரு கேலரிஸ் வந்து வந்துருச்சு. ஸோ ஐஸ்கிரீம்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு ஒரு கிரேவிங் இருக்கா, உங்களுக்கு ஸ்டில் ஹெல்த் கான்ஷியஸாக நீங்கள் இருக்கீங்களா, ஒரு சின்ன ஒரு குவான்டிட்டி நீங்கள் எடுத்துக்கோங்க. ப்ராபப்ளி நீங்கள் வந்து ஒரு 100 கிராம் சாப்பிட்ற இடத்துல ஒரு 50 கிராம் நீங்கள் எடுத்துக்கோங்க. அந்த ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு கேலரி கான்ட்ரிபியூஷன் உங்களோட பாடிக்கு நடக்கல. அவைவர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடம்புக்குன்னு தேவைன்ற நியூட்ரியன்ஸ் சில இருக்குது, டெய்லி ரெக்கமெண்டட் டோசேஜ்னு சொல்லுவோம் நாங்கள். அந்த மாதிரி தேவைன்றது இருக்குது. அதில் நீங்கள் இந்த ஒரு ஐஸ்கிரீம் எடுத்துக்கிறீங்கன்னும் போது வேறு ஏதாவது இன்னொரு ப்ராடக்ட்டை நீங்கள் கம்மி பண்ணி சாப்பிடுங்கன்னு தான் நாங்கள் சொல்லுவோம். ஓ கிரேட். இப்போ இது சுகர்லெஸ் ஐஸ்கிரீம்ஸ் சொன்னீங்க, அந்த மாதிரி ஏதாவது இருக்குது உங்ககிட்ட? நாங்கள் வந்து சுகர் ஃப்ரீ ஐஸ்கிரீம்ஸ்ன்றது நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணல. ஏன்னா ஐஸ்கிரீம்ஸ்ன்றது வந்து கம்ப்ளீட்டாக ஒருத்தவங்க வந்து என்ஜாய் பண்ணி சாப்பிடணும்னு சொல்லி வராங்க. அந்த ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஐஸ்கிரீம்ஸாக சாப்பிடுங்களேன், ஆமாம், அந்த மாதிரி ஒரு தாட் தான் வந்து சின்ன ஒரு போர்ஷன் கூட எடுத்துக்கோங்க, பட் நல்ல ஒரு குவாலிட்டி ஐஸ்கிரீமை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கன்றது. நாங்கள் சுகர் ஃப்ரீ ஐஸ்கிரீம் எங்களுக்கு வந்து சுகர் ஃப்ரீன்னு சொல்கிறது 0 சுகர்னு நான் சொல்லுவேன். 0 சுகர்னு நாங்கள் ஒரு ப்ராடக்ட் நாங்கள் டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். அது கொஞ்சம் சீக்கிரமாகவே நாங்கள் மார்க்கெட் லான்ச் பண்ணுவோம். அதான் லாக்டோஸும் கிடையாது அதில் பார்த்தீங்கன்னா, அண்ட் அதில் வந்து சுக்ரோஸும் கிடையாது, சுகரும் இருக்காது, மில்க்கும் இருக்காது. ப்ராப்ளி இது இன்னும் கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு பேட்டர்னில் நாங்கள் கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ R&D ஆமாம், R&D பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எல்லா வயசானவங்க எல்லாருமே 60 வயசுக்கு மேலே இருக்கவங்க எல்லாருக்குமே சுகர்லெஸ் ஐஸ்கிரீம் ரெடி. ஆமாம், அந்த 0 அப்படின்ற ஒரு ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே எடுத்துக்கலாம். சூப்பர். இப்போ நீங்கள் 2012லேருந்து உங்கள் கம்பெனி வச்சுருக்கீங்க அண்ட் யுவர் பிராண்ட். இப்போ எந்தெந்த ஸ்டேட்ஸ் நீங்கள் கவர் பண்ணியிருக்கீங்க, உங்களோட எக்ஸ்பான்ஷன்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு இருக்குது, வாட் இஸ் யுவர் ஃபியூச்சர் எக்ஸ்பான்ஷன்? ஓகே, நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் வந்து ரொம்ப ப்ரைஸ் வல்னரபிள் மார்க்கெட் இதுன்னு சொல்லலாம். நம்ம வந்து இங்கே வந்து நீங்கள் 2 டைப் ஆஃப் கஸ்டமர்ஸும் நீங்கள் பார்க்கலாம். எனக்கு குவாலிட்டி வேணும் அப்படின்ற கஸ்டமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி, எனக்கு வந்து ப்ரைஸிங்கில் எனக்கு கம்மியாக வேணும்னு சொல்கிறவங்க ரொம்ப ஜாஸ்தி. ஸோ இதனால் எங்களோட ப்ராடக்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு வந்து இதை வந்து கஸ்டமருக்கு நாங்கள் வந்து எஜுகேட் பண்ணி இந்த ப்ராடக்ட் நாங்கள் கொண்டு போனோம் முக்கியமாக. அதனால் எங்களோட ரீச் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். ஸோ இன்றைக்கி பார்த்தோம்னா நாங்கள் வந்து தமிழ்நாட்டில் கொஞ்சம் பெரிய அளவில் நாங்கள் கொஞ்சம் பண்ணிகிட்ருக்கோம். அதர் ஸ்டேட்ஸில் நாங்கள் வந்து ஒரு சில ஸ்டேட்டில் மட்டும்தான் சின்ன ஒரு வால்யூமில் பண்ணுறோம். அண்ட் ஆந்திர பிரதேஷில் ஒரு சின்ன ஒரு வால்யூம் பண்ணுறோம், கர்நாடகாவில் ஒரு சின்ன ஒரு வால்யூம் பண்ணுறோம். எங்களுக்கு ரீச் பண்ணுறது கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் எங்களோட ப்ராடக்ட்ஸ் ஒன்ஸ் வந்து கஸ்டமர்ஸ் டேஸ்ட் பண்ணிட்டாங்கன்னும்போது டெஃபினட்டாக திரும்பி வந்து வாங்குவாங்க. அதில் எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை இருக்குது. இன்றைக்கி எடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஆல்மோஸ்ட் மேஜர் சிட்டிஸில் நாங்கள் வந்து இருக்கோம். ஒரு 500 ரீட்டைல் பாயிண்ட்ஸ் அக்ராஸ் தமிழ்நாடு வந்து நாங்கள் வந்து பிளேஸ் ஆகிடும். ஸோ கர்நாடகா அண்ட் ஈவன் ஆந்திரா ஆல்சோ டச் பண்ணிட்டீங்க? ஆமாம், இப்போது சின்ன லெவலில் அங்கே பண்ணிகிட்டு இருக்கோம். குட். ஆல்மோஸ்ட் 3 ஸ்டேட்ஸ் கவர் பண்ணியிருக்கீங்க நீங்கள். சொல்லிக்கலாம், அப்படி சொல்லிக்கலாம். என்டையர் தமிழ்நாடு பெரிய சிட்டி. ஆமாம், தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எல்லா மேஜர் சிட்டிலையுமே நாங்கள் வந்து எங்களுடைய ப்ராடக்ட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது வைடா. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ ஃபீச்சர் அப்பார்ட் ஃப்ரம் A to மில்க், ஐஸ்கிரீம்ஸில் வேறு ஏதாவது ஃபியூச்சரில் ரிலீஸ் பண்ணுற மாதிரி ஏதாவது? ஓகே, ஐஸ்கிரீம்ஸில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் டெய்லி ஃப்ரெஷ்ன்ற ஒரு ப்ராடக்ட் வந்து ஒரு B2B செக்மெண்ட் ப்ராடக்டாக நாங்கள் வச்சிருக்கோம். ஒரு ரெஸ்டாரண்ட் போனீங்கன்னா ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்றது, ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் நம்மளோட ஐஸ்கிரீம் எடுத்துக்கலாம், ஒரு காலேஜ் கேன்டீனில் இருக்கும், ஒரு சினிமாஸில் கிடைக்கும். இந்த மாதிரி இருக்க ஒரு ப்ராடக்ட் தான் டெய்லி ஃப்ரெஷ் ஐஸ்கிரீம். ஓகே. இப்போ நாங்கள் வந்து அடுத்தது B2C கான்செப்டில் நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே. ஒரு ரீட்டைல் ஸ்டோராக நாங்கள் எடுத்து எங்களுடைய ப்ராடக்ட்ஸ் வந்து பண்ணுறோம். இப்போ இங்கேயே நாங்கள் ப்ரீமியம் ப்ராடக்ட்ஸ் கொடுத்துட்டோம். இப்போ இதை தாண்டி நாங்கள் என்ன ஒரு ப்ரீமியம் ப்ராடக்ட் கொடுக்குறதுன்றது தான் எங்களுடைய அந்த புது கான்செப்ட்டில் நாங்கள் யோசிச்சுட்டு இருக்கோம். ஓகே. அண்ட் அங்கேயுமே எங்களுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ப்ராப்ளி ஒரு 6 monthsல வந்து எங்களுடைய அடுத்த ஸ்டோர் வந்து லான்ச் பண்ணிடுவோம். தென் யூ வில் ஸ்டார்ட் ஃப்ரான்ச்சைசிங் அண்ட் ஆல் தி அவுட்லெட்ஸ். எங்களுக்கு வந்து நாங்கள் குல்ஃபிலே கூட நாங்கள் நிறைய பார்த்து இந்த மார்க்கெட்டில் வந்து நிறைய பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரான்ச்சைஸின்ற ஒரு பிஸ்னஸ் மோடில் ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க.
என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க பிஸ்னஸ் நான் வந்து ரொம்ப சின்ன லெவல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் என்னோட ஸ்டோரி சொல்லும்பொழுது. ஸோ நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணணுன்ற ஒரு ஆர்வத்தில் வராங்க. அண்ட் இதில் வந்து ஒரு கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஒரு வெஸ்டர்ன் இன்ட்ரெஸ்ட்காக அவங்கள வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணக்கூடாதுன்றது தான் எனக்கு ஒரு தாட்டு. ஸோ ஒரு ஒரு ஃப்ரான்ச்சைஸின்னு வந்தாங்கன்னா ஃபண்டு அப்படி ஐ மீன் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றது பார்க்குறத விட அவங்களால இது என்ன எடுக்க முடியும். அண்ட் ஐஸ்கிரீம்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு 2 மாதம் நம்ம நவம்பர் டிசம்பர் எனக்கு ஃபஸ்ட் இயர் லாஸ் இருந்த மாதிரி அவங்களுக்கு அந்த டைமில் என்ன பண்ண முடியும் அப்படின்றத நான் கண்டிப்பாக நான் யோசிப்பேன். ஸோ அவங்களுக்கு ஒரு ப்ராஃபிட்டபுளான ஒரு மோடில் வந்தால் தான் நாங்கள் ஃப்ரான்ச்சைஸின்ற ஒரு மோடுக்குள்ளே நாங்கள் வருவோமே தவிர, இல்லைனாலும் அது ப்ராஃபிட்டோ லாஸோ அது எங்களுக்குள்ளேயே இருந்துக்கும். ஓகே ஓகே சரி. இப்போ நீங்கள் ஐ அண்டர்ஸ்டுட் தட் உங்களோட ஸ்ட்ரகிள்லேருந்து சக்ஸஸ்ஸு ப்ளஸ் உங்களோட ஜேர்னி 2012லேருந்து நீங்கள் ஸ்டில் போயிட்டே இருக்கீங்க. புதுசாக முயற்சி பண்ணி புது ப்ராடக்ட் லான்ச் பண்ணி போயிட்டுருக்கீங்க. புதுசாக வர என்டர்பிரைனர்ஸ் ஐ மீன் டு சே ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணோம் இல்லை ஒரு டைரி சம்மந்தப்பட்ட ஸ்டார்ட் பண்ணோன்னா அவங்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன மாதிரி சஜஷன்ஸ் கொடுப்பீங்க? டைரின்னு கிடையாது. ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு ஒரு கிளாஸ் எடுத்துக்காங்களா, ஒரு கிளாஸ் ரூமில் வந்து ஒரு 50 பேர் இருக்காங்க. 50 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் மேன் ஆகிட முடியுமா, ஒரு ஆண்டர்பிரினர் ஆக முடியுமானால் கண்டிப்பாக ஆக முடியாது. 50 பேரும் வேலைக்கு போகிறாங்கன்னா அதுவும் கிடையாது. ஒரு 10 பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டர்பிரினர் ஆகிறாங்க. ஒரு 40 பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணுறாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள வந்து என்ன பண்ணணுன்றது இருக்கும். சில பேருக்கு வந்து இந்த ரிஸ்க் டேக்கிங் எபிலிட்டின்றது இருக்காது. அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பிஸ்னஸ்க்குள்ளே ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது என்னை பொறுத்த வரைக்கும். அவங்க எங்கேயோ ஒரு இடத்துல வந்து ஒர்க் பண்ணாங்கனால் ஒரு நல்லபடியான ஒரு பொசிஷனில் இருப்பாங்க. அண்ட் அவங்களால வந்து அந்த ரிஸ்க்குன்ற ஒரு ஃபேக்டர் மட்டும் தான் அவங்களால பண்ண முடியாது, மற்றபடி அவங்களால வண்டர்ஸ் பண்ண முடியும். அது ஒரு 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 எம்ப்ளாய்மெண்ட்டில் போய்ட்டு அவங்க வந்து பண்ணுவாங்க. ஒரு 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 எம்ப்ளாயராக இருக்கிறோம் அப்படின்னால் உங்களுக்கு பேசிக்லி வந்து ஒரு ரிஸ்க் டேக்கிங் எபிலிட்டி கண்டிப்பாக வந்து இருக்கணும். அண்ட் முக்கியமாக வந்து ஒரு ஒரு பிளான் பின்றது நம்ம வச்சுருக்கணும் கையில் வந்து. பதினாள் எனக்கு வந்து இதில் வந்து நான் ஃபெயில் ஆகிட்டேன் அப்படின்னா அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ஒரு தாட் வந்து என்றைக்குமே வந்து இருக்கணும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நான் ரீசெண்டாக ஒரு இன்ஸ்பிரேஷனான ஒரு வீடியோ பார்த்துருந்தேன். இன்ஃபோசிஸோடைய நாராயணமூர்த்தி சாரோட ஒய்ஃப் வந்து பேசியிருந்தாங்க. அந்த ஒரு ரிஸ்க் எடுக்கும்போது அவங்க வந்து சொல்லியிருந்தாங்களாம், என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நம்மக்கிட்ட தான் வந்து ஒரு ஃப்ளாட் இருக்கே, நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு கடைசியில் நம்ம அங்கே போயிருக்க போகிறோம், திருப்பி நீ ஒரு வேலைக்கு போக போகிற, இந்த ஒரு தாட் அவங்களுக்குள்ளே இருந்திருக்கு. அப்போ போது நமக்குமே வந்து அந்த மாதிரி ஒரு ஒரு பிளான் பி, ஒரு ரிஸ்க்குன்றது நடந்து எல்லாமே சக்ஸஸாக போச்சுனாலும் ஓகே, பட் ஒரு ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னும் போது நம்ம எப்படி அதை ஹேண்டில் பண்ண போகிறோன்ற ஒரு தாட் வந்து பேசிக்லி உங்களுக்கு இருக்கணும். அண்ட் பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் டெடிகேஷன் முக்கியமாக. நீங்கள் ஒரு ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னா உங்களுக்கு டெடிகேஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் இப்போ தான் நான் வந்து சாட்டர்டே ஆனால் நான் வந்து ஒர்க் பண்ண மாட்டேன், சண்டே ஆனால் நான் ஒர்க் பண்ண மாட்டேன், அந்த ஒரு தாட்டில் இருக்கீங்களா உங்களுக்கு பிஸ்னஸ் செட் ஆகாது. நான் நியூ இயர் அன்றைக்கும் நான் ஒர்க் பண்ணுறது நான் ரெடியாக இருக்கேன், தீபாவளி அன்றைக்கும் நான் ஒர்க் பண்ணுறது நான் ரெடியாக இருக்கேன், எனக்கு ஒரு பிஸ்னஸ்னு கிடச்சா நான் ஒர்க் பண்ணுறது ரெடியாக இருக்கேன் அப்படின்ற ஒரு தாட் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பிஸ்னஸ் பற்றி நீங்கள் யோசிக்கலாம். அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் நீ ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே பிஸ்னஸ் நிறையா பண்ண முடியுது நம்மளால் வந்து. இந்த சின்ன ஒரு லெவல்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் பெருசாக வர்றது வந்து பெட்டரான ஒரு டிசிஷனாக இருக்கும். இன்றைக்குமே வந்து பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வச்சு நம்ம ரிஸ்க் எடுக்கக்கூடாது. சூப்பர், அமேசிங் சக்தி. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஃபேண்டாஸ்டிக். உங்களோட ஸ்ட்ரகிள்லேருந்து சக்ஸஸ்ஸு அந்த ஜேர்னி எல்லாமே வெரி இன்ஸ்பைரபிள் அண்ட் வெரி இன்ஃபர்மேட்டிவ். நிறைய பேருக்கு ஐஸ்கிரீம் என்னன்னு தெரியாது, ஐஸ்கிரீம் எப்படி சாப்பிட்ணும், எதுக்கு சாப்பிட்ணும், என்னென்ன ஃப்ளேவர்ஸ் இருக்குது, எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க, இதெல்லாம் நிறைய கொஷின்ஸ் நிறைய பேருக்கு இருக்குது. பட் நீங்கள் நல்லா அது எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. We are very thankful, and thank you so much, and we'll ask our viewers to follow your suggestions definitely. And thank you, Shikti. Thank you so much.